எல்லாம் காய்ச்சி இங்கே பிடிங்க வச்சுக்க. அடித்த அடிகள் எல்லாம் எனக்கு அக்கப்பட்டா போகுது. அடித்த அடிகள் எல்லாம் எனக்கு அக்கப்பட்டா போகுது. ஒடித்த மணிகள் எல்லாம் உள்ளவெல்லா போகுது. பட்டம்மா நீ அடிக்க வேண்டாமா கொல்ல வேண்டாமா ஏமா படிக்கிறதாண்டி வலிக்காமத்தான் இருக்கும். நீ நல்ல பிள்ளை. நான் ஒரு அடி அடிச்சிருப்பேனா, ஒரு குடி குடிச்சிருப்பேனா, இந்த கையால ஒரு அடி அடிச்சிருப்பேனா? கேட்காரா கேள்வி எல்லாம் கேட்டாவ சுடுதண்ணிய கையில கொண்டு வந்து ஊத்தைய கைய வளர்த்தா ஒரு வாரமா சோறு திங்காம உடம்பு துரும்பா இறச்சி போச்சு. எனக்கு தேவையான நான் அடிச்சனா அடிச்சியா தண்ணியை என் கை மேல ஊத்தி விட்டு பாடா பண்ணி ஏமா சமத்தி அடி தேவையாடே தேவையாடே வீட்டுல எல்லா வேலையும் செஞ்சு 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 ஒரு வாரமா சோறு தண்ணி இல்லாம எனக்கு உடம்பு துருப்பா இறச்சு போச்சு. எங்க அப்பா வீட்டுல பாடும் பழமா சோறு நெய்யுமா தின்னு தின்னு உடம்பு இந்த தேவையா எனக்கு காய்ச்சி போட்டது நான் சத்தத்தை வாங்க மட்டும் வந்துருக்கிறேன். நான் என்ன இவங்களுக்கு ஆடு கட்சியா, நான் என்ன இவங்களுக்கு அடிமையா? ஒரு வேலை இனிமேல் நான் செய்ய மாட்டேன். ஏன் நான் செய்யணும்? வீட்டுக்கு மூத்த மருமவன் நானு. எனக்கு என்ன மரியாதை கொடுக்குறாங்க வீட்டுல? குடிடி உடக்கைய உடக்கை கொண்டு போய் அவன் மண்டையா போட குடிடி. பாரு 16 கண்ட நெல்லு தரேன். அந்த 16 கண்ட நெல்லுத்துக்கும் 16 கண்ட அரிசி வேணும். ஒரு நெல்லு கூட முனை முறிய கூடாது, பதம் முறிய கூடாது. 16 கண்ட நெல்லுக்கும் 16 கண்ட அரிசி எனக்கு எவ்வளவு அரிசிமா? 16 கண்ட அரிசி நெல்லு. நெல்லு பிள்ளைக்காரங்கிட்ட போய் பாடு. நெல்ல குத்தி நும்பி தனியா அரிசி தனியா வந்து ஒரு அரிசி கூட முனை முடிய கூடாது, பதம் உடைய கூடாது. அப்படியே பதமா குத்தி எடுத்து எவையாவ நான் தாடி இருக்க
போய் போடுங்க 5 10 போவோம். ஐயோ ஆமா ஏதோ கையில வரத எடுத்து போகணும். போய் போடு சாமி. நல்லது. அண்ணே, சுபாஷினி, இவ கொண்டு போய் எங்க மடியில் போட்டுட்டா. எந்திரிச்சு வா, நீ ஆள் வாங்காதா. நீ கொண்டு போட்டு கும்பிட்டு போட்டுட்டு தொட்டு கும்பிட்டு இந்த பாவிக்கு எனக்கு வாதாட சொந்த முட்டு அப்பதான் சத்தம் போட்டாரு. அதனால அப்பதான் இது பண்ணாரு. தூண்டு போயிட்டு சூப்பரா எடுத்துருக்காரு. இந்த மாதிரி இடத்துல இப்படித்தான் யார் செட்ல வராது, யார் செட்டுக்கு போயிட்டு வராது ரெகுலரா அவங்களா என்ன வரும் கோயம்பு செட்டா கோயம்பு செட்டா இந்த பாவி என்ன எடுத்து என்ன பார்த்திருப்பா ஐயோ என் சின்ன என் அருகில் இல்லையம்மா என்ன யார் என்று கேட்பதில்லை
அவனுக்கெல்லாம் ஒரு கூட பொறுத்த தங்கச்சி மாதிரி இல்லையா? என்னடி ஊருக்காரங்க சப்போர்ட் வச்சிருக்கீங்க யாரு சொல்ல உங்க சொந்த பத்தமா ஊருக்காரங்க என்னமோ இவனை நான் கொடுமைப்படுத்தின மாதிரி அழுகுறா. நான் பெத்த பிள்ளை இவனை வேற என்ன நினைச்சேன். ஊருக்காரி எல்லாம் ஒன்று சேர்த்து என்ன பாடாபடி நல்லா இருக்குதா? இவ்வளவு சட்டம் பேசுறியே, அந்த கழுத்துல போட்டிருக்கிற நகை என்னுடைய
என்னன்னு கேளுங்க ஆ. புள்ள அழுகுறமா ஏம்மா எதுக்கு இப்படி அழுகுற? அம்மா, அப்பான்னு கதறி வந்திருக்காயே. ஒரு நாள் அடிச்சுடலையே இப்படி வளர்த்ததுலயே சொல்லி யார் அடிச்சா உன்னை எதுக்கு அடிச்சாங்க ஏன் இப்படி மேல அந்த காரணம் என்ன அப்பா என்ன என்ன 10 மாதம் சுமந்தெடுத்து என்னையே கடிக்காம எறும்பு கடிக்காம என்ன பொண்ணு பூ போல என்ன வளர்த்து வந்தியே நான் பிறந்த நாள் முதலா என்ன ஒரு அடி கூட அடிக்காம என் வளர்த்தத என் தாயை தந்தையே அந்த பாவியாகப்பட்டவ அண்ணி என்ன விளக்க மாத்தால மரத்தால அடித்தாலே என் அன்னிகாரியாகப்பட்டவ என்ன காலால ஒதித்து என்ன விளக்க மாத்தால மரத்தால அடித்து என்னை அதாபுதம் செய்து விட்டார் அப்பா அவங்க என்னை எதுக்கு அடித்தாங்க என்று எனக்கு தெரியவில்லை என் மகளை ஏன் அடிச்சுன்னு நீங்க ஒரு வார்த்தை கேட்டு வைப்பா இருமா, கேட்கிறேன், நான் கேட்கிறேன். மருமகளே, அத்தை மாமா ஏன் இப்படி முகவாடி இருக்கிறீங்க என் முகமாடல் இருக்கட்டும். ஒண்ணும் தெரியாத பொண்ணு அண்ணன் தங்கச்சியோட பிறந்தவா. அவனுக்கு அண்ணன் இல்லாத இருக்கும்போது அவ அதுக்குதான் வாட்டமா இருக்குன்னு நினைச்சேன். ஆனா ஏன்னு கேட்டா அண்ணி அதை பட்டு அடிச்சிருக்காங்க. எதுக்கு அடிச்ச? நாங்க இல்லாத காலத்துக்கு நீதான் என்னுடைய மகளுக்கு தாய் போல இருந்து அண்ணா அண்ணி அப்பா அம்மா போல இருந்து ஆதரிக்கணும் மாத்தால் அடிச்சியாமே விளக்க மாத்த அடிச்சியாமே ஏன் அடிச்சு என் பிள்ளை கொடுப்பட காரணம் என்ன உன்னை என்ன அத்தை அண்ணின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை எப்படியெல்லாம் பாசத்தோட அழைச்சிருக்காங்க. அவ என் நாத்தனா வேற இல்ல என் தங்கச்சி வேற இல்ல அவ என்ன ஒரு தவறு செஞ்சா தெரியுமா அந்த தவறை பார்த்தா நீங்களே அடியான அடி அடிப்பீங்க நான் அடிக்கலாம் கிடையாது வாயால ஒரு வார்த்தை தான் கேட்டேன் நான் அடிச்சேன்னு மட்டும் கேக்குறீங்களே அண்ணி எதுக்கு அடிச்சிருப்பா என்னத்துக்கு அடிச்சிருப்பான்னு நீங்க கேட்டீங்க என்ன ஒரு சின்ன பிள்ளை சொன்னான்னு அந்த வார்த்தையை கேட்டு வந்து என்ன மூத்த மருமகளை என்ன நீங்க இப்படி கேட்க பாருங்க அத்தை மாமா நான் அடிச்சதுக்கு காரணம் என்ன தெரியுமா உங்க பிள்ளை தினம் பள்ளிக்கூடம் போறேன்னு சொல்லி எத்தனையோ ஒரு ஆம்பளைங்களை காதலிச்சு அவங்க கூட சந்தோஷமா இருந்து ஊரை சுத்திட்டு எத்தனை பேருக்கு காதல் கடிதம் எழுதிருக்கான்னு மட்டும் பாருங்க உங்க பிள்ளையோட கையெழுத்த பாருங்க இதுல எப்படி எழுதி இப்படிக்கு சிவரஞ்சனின்னு எழுதியிருக்கா எனக்கு இவ பேரு எனக்கு தெரியுமா என் கையெழுத்து இப்படி இருக்கு ஒரு பெண் அப்படியே தவறுதான் செஞ்சாலும் என்கிட்ட தான் சொல்லி இருக்கணும். நான் கேட்டிருப்போம் நீ ஏமா ஒரு வேகமான அடிச்சு பொண்ணு ஆக்கி இருக்கிற பெத்த தாய்க்கு மழை வெள்ளமும் இருக்கும் போது உன் மக இப்படி செஞ்சுட்டான்னு என்கிட்ட கொண்டாடுனா என் பிள்ளைக்கு கண்டிக்கும் தண்டிக்கும் எங்களுக்கு உரிமை அது மட்டும் இல்ல ஏமா என் பிள்ளைய அண்ணன் மாதிரி 3 பேர் இருக்காங்க அவங்கிட்ட சொல்லிருக்கணும் அது எல்லாம் சொல்லாம நீ ஏன் என் மகளை அடிச்சிருக்க நியாயமா இது ஏமா சிந்தாமணி என்னடா மாம்போட்டு வாக்குறேன் நான் பிள்ளை தப்பு பண்ணிவிட்டா என் புருஷங்காரன் பாத்துக்க சொல்லிட்டானா அந்த தேவடியா பையன் ஓடிட்டான் பாத்துக்க சொல்லி இருக்கிறான்னு காதல் கடித பார்த்து வயிறுவா ஏன்னா பத்தி போச்சு பிள்ளை எங்கேயாவது போயிரு நான் அடிச்சு புத்தி சொன்னா நீங்க என்ன கேள்வி கேட்குறீங்களா நல்லவளை போல நடித்து மாமா அத்தனை சொன்ன வார்த்தை வாடாயின்னு போடாயின்னு பேசுறாளே மாமா தெரியாம பேசிட்டேன் நம்மளோட மகள் அப்படி கொடுமை செய்திருப்பா கொடுமை செஞ்சாங்க யாரா கொடுமை செஞ்சாரு யாரு கொடுமை செஞ்சாங்க யாரு கொடுமை கிளவியான காலத்துல தேவடியா கைய கோத்து நிக்கிறது ஐயா எப்படி கோத்துட்டு நிக்கிறா பாரு கிளவியாட்ட மறக்கிறா பால் என்ன சோறு என்ன தயிர் என்ன மோர் என்ன வெண்ணெய் நெய் நெய்யா தின்னு முனைய பாரு
பொண்டாட்டி கைய பிடிச்சு நிக்கிறிய அப்படித்தானே எனக்கு ஆசை இருந்திருக்கு என் பொறுத்த கூட சந்தோஷமா இருக்கணும்னு என்ன விட்டீங்களா என் பொறுத்தங்கிட்ட பக்கத்தால போய் உக்காந்தா மருமகளேங்கிறது ஒருத்தங்க ரூமுக்குள்ள போனா மருமகளேங்கிறது வயசான கிணத்துல பொசனை போட்டு ஓத்துக்கிட்டு நீ இந்த கேட்டு தேவை இருக்கு என்னமோ வயசு பொம்மரியாட்டம் தானே நடந்துக்கிறேன் 16 வயசு பொம்மரியாடு வீட்டுக்கு முத வாக்கப்பட்டு மூத்த மருமகளா பார்த்தேன் நானு எங்க கணவரோட மகளா நாங்க இல்லாத காலத்துக்கு என்னுடைய மகளை வச்சு தாய் போட பாவி போட மனுஷா நானே கடவுள் அடிப்பாவி எங்களுக்கு எப்படி பாதை வாழ்ந்துட்டு Thank you.
கடந்து 80 வருடம் ஆகிறது. இந்த வயதான காலத்துல என் தாயை தந்தை அழிச்சிருக்கீங்க. இதே உங்க அப்பா மேல அடிச்சா இப்படி எல்லாம் அடிச்சு அடிச்சாடி. எங்க அப்பா வருது. பாத்தியா கூச்சு கூச்சுன்னா மூச்ச நக்க முத்தியா. பிள்ளைங்க யாருமே இல்லாத நேரத்துல இந்த வயதான காட்சி எங்களையும் ஒண்ணும் ஒரு பாவம் அறியாம வயசான காலம் தான் இப்படி கைய போட்டுக்கிட்டு இருப்பீங்க. 1க்கு 2 2க்கு 3 3க்கு 4 பெத்து வச்சிருக்கீங்க. என் புருஷனோட சந்தோஷமா இருக்க விட்டீங்களா? பேச விட்டீங்களா? அன்பா பழக விட்டீங்களா? கேட்டு போடுவாங்க கேட்டு சகத்தி இந்த ஊரை வந்து தேடி உன் வளர்ப்பு கூட அப்படி இருக்கலாம். என் வளர்ப்பு அப்படி இருக்காது. இவள் செய்தி தவறுக்கு அவன் என்ன செய்ய போறான்? இருந்தாலும் 3 பிள்ளைகளை பெற்று இருந்தாலா அத்தை மாமா நாத்தி நாடகத்தை நடித்திருக்கிறாய் இந்த சண்டால படுபாவி. ஆனா இன்னைக்கு அவன் நாடகமே இன்னைக்கு வெளி வந்துருச்சு பாத்தியா? வயசா அதே அவங்க அப்பா அம்மா இருந்தா இப்படி அடிச்சு வலிப்பாளா? கொலட்டி பொங்காதான் பொத்த திருக்க வந்துட்டான். உன் பிள்ளை ஊற பாக்குறான். நீ நாடு காடா காடு காடா 2 பேரும் சேர்த்து போறீங்க. நீ தாலி அறுப்பியா தவுட்டு பானையில போடுவே வெள்ளை படம் கட்டியா அதுக்கு எப்படி ஊருமே லாரி அடிக்குமா பஸ் அடிக்குமா கூட கோயில போட்டு வெளியில மாறிட்டு வரலாம். இவத்த தேடியெல்லாம் சேர்த்துட்டு என்ன போற சொல்றாங்க? நான் நல்ல குடும்பத்துல பிறந்தவன். என்ன செய்வீங்க? அடிச்சாலும் அடி பொறுப்போம் அடிச்சாலும் ஒரு பொறுப்பா அதுக்கு மேல அடிக்காதம்மா. அடிச்சாலும் அடி வாங்கிக்குவேன் உதச்சாலும் உதவி வாங்கிக்குவேன். அப்புறம் என்ன உனக்கு எனக்கு வச்சுருந்தவாயா? எங்க அப்பாவை எதுக்கு அடிக்கிறேன்? எங்க அப்பா என்ன பாவம் செய்தாரு? அவர் என்ன சொல்லுவாங்க செஞ்சாரு? உன்னைய கல்யாணம் பண்ணி வந்தாக்கா ஒரு டோர் நம்பர் கூட இல்ல உனக்கு. டோர் நம்பர் இல்லாதவன் ஒரு ரேஷன் கடை கட்டிக்கிட்டு இருந்தவன் எங்க அப்பா கொண்டு வந்து உன்னைய கோபத்துல உட்கார வச்சாரு. ஒரு பாத்ரூம் உட்கார்ந்து கூட ஊடு ஒரு பாத்ரூம் இல்லாதவன் ரோட்டு மேல உட்காந்துக்கிட்டு கொண்டு வந்து டைலர்ஸ் கொண்டு விட்டு பாத்ரூம் விட்டா அதான் வீட்டுக்கு போற நாயை குளப்பாட்டி கொண்டு வந்து நடு விட்டு வச்சாலும் அதுடைய நீ நல்ல குடும்பத்துல போது நீ நல்லா நீ வாழ்ந்துருந்தா தெரியும். வாயும் முட்டையும் ஒன்னா அடிக்கிறப்ப இவன் நல்ல ஹோட்டல்ல போது நல்லா எல்லாம் படிச்சிருந்தா அது நாளைக்கு தெரியும். ஒரு டோர் நம்பர் இல்லாம வந்து எங்க அப்பா மேல எப்படி அடிக்கிறாங்க? ஏண்டி பொங்க சோத்துக்கு அரை மூணு தேங்காய்க்கு பூஜை ஓட்ட போட்டேன். அவன் வரட்டும்